இந்த RA ஃபேக்டர் எல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். அது எல்லாமே நம்மளுக்கு பிளட்ல அதிகமா இருக்கும். ஆனா 3 months 4 months தொடர்ந்து இந்த மெடிசின்ஸ் வந்து எடுக்கணும். எதுக்காக எடுக்கணும் அப்படின்னா பிளட்ல இருக்கக்கூடிய அந்த RA ஃபேக்டர், CRP புரோட்டீன் எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவ் ஆகி வர வரைக்கும் நம்ம எடுக்கணும். டெய்லி வெயில் படுற மாதிரி விட்டமின் டி சத்து நம்ம நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வரணும். ஏன்னா விட்டமின் டி சத்து பாத்தீங்க அப்படின்னா 25, 30 அப்படிதான் வச்சிருப்பாங்க. ஒரு 70, 80 கிட்ட வரைக்கும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறமா நல்லா ஜாயிண்ட்டுக்கு வந்து நல்லா ட்ரை ஹீட்டா ஒத்தனை கொடுக்கணும் நல்லா. அப்பதான் நம்மளுக்கு ஜாயிண்ட் ஃபைபர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். அந்த லிகமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். அதையும் பண்ணிட்டு அப்புறமா புளிப்பு சார்ந்த உணவுப் பொருட்கள், புளிச்சு போன உணவுப் பொருட்கள், நொதிச்சு போன உணவுப் பொருட்கள், ஃபெர்மெண்டேஷன் ஆன உணவுகள் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. என்னன்னா புளிச்சு போனதுன்னா ரொம்ப புளிக்க வச்ச மோர், தயிர், ரொம்ப புளிக்க வச்ச இட்லி, தோசை மாவு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பழைய சோறு சாப்பிடுறது இதெல்லாம் வந்து இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, வேண்டாம். அப்புறமா ரொம்ப புளிய கரைச்சு ஊத்தி குழம்பு சாப்பிடுறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலா தக்காளி புளிப்பு நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெயின் வந்து உங்களுக்கு திருப்பி வராது. இந்த முடக்குவாத பிரச்சனை வந்து உங்களுக்கு திருப்பி வராது.